கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் வணக்க நாளாகிய இன்று நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அதற்கு முன்னதாக இன்று இந்த உலகம் எத்திசையிலும் அன்னையர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாய் என்றாலே அது தனிப்பெருமை. தாய்மை என்றாலே அன்பின் சிகரம். தாய்மை என்றாலே அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நல் உணர்வு. தாய்மைக்கு ஈடு இல்லை இந்த உலகத்திலே. ஈடாக பேசுவதற்கும் யாரும் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் உருகொடுத்து உயிர் தந்து உணர்வுகளின் அசைவுகளை நன்கு அறிந்து வைத்து 10 மாதம் தம் கருவறையில் விளையாடும் குழந்தையின் அசைவுகளை தொட்டு தொட்டு பார்த்து அனுபவித்தவள்தான் நம் தாயானவள். தன் குழந்தை பிறக்கின்ற பொழுது முதலாக குழந்தையின் அழுகையில் புன்சிரிப்பை வெளிப்படுத்தியவள் நம் தாயானவள்தான். இந்த தாயானவள் தனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை, தன் குழந்தையை எதுவும் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நொடி பொழுதிலும் பல வேளைகள் இருந்தாலும் தன் குழந்தையின் மீது பார்வையை வைத்து தன் பயணத்தை தொடர்ந்தவள்தான் தாயானவள். இப்படிப்பட்ட தாய்க்கு பெருமை சேர்ப்பதிலே இந்த உலகம் முழுவதுமாக அன்னையர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களையும் என்னையும் ஈன்றெடுத்த அந்த அன்னைக்கு நன்றி சொல்லி நம்முடைய தாயானவள் இறைவனால் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இறைவனிடத்தில் நம் அன்னையர்களை அர்ப்பணிப்போம். நீடூடி வாழ வேண்டும் நம் தாயானவள். எந்த நோய் நொடி இல்லாமல் அவள் பெற்றெடுத்த எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா விதங்களிலும் தன் அன்பையும் பராமரிப்பையும் பாசத்தையும் அக்கறையையும் அரவணைப்பையும் வழிநடத்துதலையும் கண்டித்தலையும் கொடுத்து அவள் வழிநடத்த வேண்டுமென்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் இறைவனிடமிருந்து நம் தாய்க்கு பெற்றுத்தர நாம் இன்றைய நாளிலே முயற்சி செய்து ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே அன்னை மரியாள் 1ஆம் தேதி முதல் இன்றைய நாள் வரையிலே இந்த தாயோடு நாம் பயணித்து வருகின்ற நிகழ்வுகளை நம் உள்ளத்தின் ஆழத்திலே அசை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நம்முடைய இந்த புனித பயணத்திலே அன்னை மரியாள் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற காரணங்கள் என்ன என்பதை நாம் கவனமுடன் சிந்திப்போம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். ஏன் நீங்களும் நானும் ஒரு நிகழ்வுகள் செய்ய போகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணங்கள் இல்லாமல் எதையும் நாம் செய்துவிட முடியாது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நம் அன்னை மரியாள் தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்கின்றாள். இது எதற்காக? ஏன் அன்னை மரியாள் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் மற்ற பெண்களைப் போல மனித உறவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவள் அல்ல. மாறாக அன்னை மரியாள் ஆவியின் வல்லமையினால் தந்தை கடவுளுடைய தேர்ந்தெடுத்ததினால் தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் வழியாக இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவியின் வல்லமையினால் தன் குழந்தையை பெற்றெடுத்த அன்னை மரியாள் ஒரு தனி பெருமையை பெற்றிருக்கிறாள். எனவேதான் எலிசபெத் அம்மாள் அற்புதமாக சொல்லுவார்கள், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள் என்று. இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது யூத முறைப்படி பார்த்தோம் என்றால் குழந்தைகள் முதல் தலைச்சன் குழந்தைகள் அனைவருமே கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க விட வேண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்.
ஏன் அன்னை மரியாள் கூட பிறந்த பிறகு அவருடைய பெற்றோர்கள் வேண்டுதலின் வழியாக அன்னை மரியாளை கோவிலில் காணிக்க ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் யூத சட்டப்படி முதல் தலைச்சன் பேற்று கர்ப்பப்பையிலிருந்து முதலாக பிறக்கின்ற எந்த குழந்தைகளையுமே கடவுளுக்கு கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். இது மோயிசனுடைய சட்டம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு மனிதர்களாக பிறக்கின்ற முதல் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், கடவுளை இந்த மண்ணுலகிற்கு பிறக்கின்ற பொழுது அவர் ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. தேவையற்ற ஒரு நிகழ்வாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் அன்னை மரியாள் இந்த யூத சம்பிரதாயப்படி, யூத நிகழ்வுகளின்படி அன்னை மரியாள் சட்டத்தை கடைபிடித்து கீழ்ப்படிதல் என்னும் வாக்குறுதிகளை உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்தவளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்க எடுத்துச் செல்லுகிறாள். இது எதை குறிக்கிறது என்றால், அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதல் யூத சட்டத்தின்படியும் மோயிசனுடைய சட்டத்தின்படியும் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்ததின் அடிப்படையிலே கீழ்ப்படிதலோடு தன் மகனை அங்கே கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறாள். இது முதல் நிகழ்வாக காணப்படுகிறது. இரண்டாவது நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால், அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியை குறிக்கிறது. இந்த கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல், தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்பதை வெளிப்படுத்தாமல், கடவுளை மீட்பரையே இந்த உலகிற்கு வந்திருக்கிற அவரை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்ற கர்வம் கொள்ளாமல் இயேசுவை தன்னுடைய கரங்களிலே சுமந்து சென்று கோவிலுக்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் அர்ப்பணித்த அந்த காணிக்கை என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அது என்னவென்றால், மாடப்புறா குஞ்சுகளை அங்கே கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறாள். எனவே தான் செய்கின்ற செயல்பாடுகளிலும் கூட ஆடம்பரம் இல்லாமல், எந்த விதமான அசட்டத்தனம் இல்லாமல், தன்னிடம் இருப்பதை அந்த எளிமையின் வழியாக, தாழ்ச்சியின் வழியாக அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது மாடப்புறா குஞ்சுகளை காணிக்கையாக கொடுத்து தன்னுடைய தாழ்ச்சியையும் எளிமையையும் அர்ப்பணத்தையும் இங்கே அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறாள். எனவே முதலில் கீழ்ப்படிதலோடு வெளிப்படுத்தியவள், இரண்டாவது தாழ்ச்சியோடு வெளிப்படுத்திய அன்னை மரியாள், மூன்றாவது அன்னை மரியாள் இந்த கோவிலிலே தன் மகனை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இன்னொரு நிகழ்வையும் உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்தாள். அது என்னவென்றால், மரியாவின் அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கின்ற பிறர் அன்பு, அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கின்ற ஆழமான பிறர் அன்பின் வழியாக தன் மகனை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்கிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பிறரன்பு என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த பிறரன்பு என்பது உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கின்ற அன்பு மட்டும்தான். தன் மகன் வழியாகத்தான் இந்த உலகிற்கு மீட்பு பெறப்போகிறது என்பதை அறிந்து வைத்திருந்தாலும், யூத சட்டப்படி, யூத சம்பிரதாயப்படி, யூத கலாச்சாரத்தின்படி எந்த விதத்திலும் தன் வழியாகவும் தன் குடும்பத்தின் வழியாகவும் எந்த தவறுகளும், எந்த தவறான வார்த்தைகளும் தன் குடும்பத்தின் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக சட்டங்களை கடைபிடித்தாலும் ஒருபுறம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய மீட்பிற்காக தன் மகனை கையளிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு தான், இந்த கையளித்தல் தான் பிற்காலத்திலே தன்னுடைய மகனுடைய பாடுகளின் மரணத்திற்கு அடிப்படை காரணமாக வெளிப்படுத்தப்படும் என்பதைத்தான் அன்னை மரியாள் உணர்ந்தவளாக இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க விரும்பினாள். இதுதான் அன்னை மரியாள் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதிலே முனைப்போடு இருந்த காரணங்கள். கீழ்ப்படிதல் ஒருபுறம், தாழ்ச்சி ஒருபுறம், பிறர் அன்பு வைத்திருக்கின்ற அந்த அன்பு ஒருபுறம், இந்த அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து வைத்துதான் அன்னை மரியாள் தன் மகனை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அதிலே மகிழ்ச்சியையும் தெளிவையும் பெற்றிருக்கிறாள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நீங்களும் நானும் இந்த அன்னை மரியாளை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அது எப்படி என்றால், கீழ்ப்படிதலின் வழியாக, நம் தாழ்ச்சியின் வழியாக, பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டிய கடமைகளின் வழியாக. இது நற்செய்தி வாசகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார் அல்லவா? என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன். இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்று அழைத்திருக்கின்றேன். நீங்கள் தரும் உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே இவை அனைத்தையும் எதை குறிக்கிறது என்றால், நாமும் இயேசுவை போல பிறருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தால்தான் இந்த தாயினுடைய மகன்களாக, மகள்களாக, இயேசுவினுடைய சகோதரனாக, சகோதரியாக நாம் வாழ முடியும். எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் குழந்தைகளே, இன்றைய நாளிலே அன்னையருடைய தினத்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த மன்னக அன்னையை விட விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த தாயினுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். இந்த தாய்க்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். இந்த தாயினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுவோம். இந்த தாயினுடைய தியாகத்தை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இந்த தாய் கொடுத்த அந்த அர்ப்பண வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது இந்த வணக்க மாதத்தின் நம்முடைய பயணம் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த தாயினுடைய பாதுகாப்பிலே நாம் தொடர்ந்து வளருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடர்ந்து தாயினுடைய கரத்தை பிடித்து பயணிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.